வணக்கம் நண்பர்களே, மிளகு ரசம் செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. நான் நிறைய கொத்தமல்லி தண்டை ரசத்துக்கு யூஸ் பண்ணிடுவேன். இலையெல்லாம் சாம்பார், குருமா, பொரியலுக்கு போட்டுக்குவேன். 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்து 30 செகண்ட் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போயிடும். 1 லெமன் சைஸ் அளவு புளியை ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு புளி கரைச்சலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி கழுவின தண்ணியும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக நான் சேர்ப்பேன். ரசத்தில் ரொம்ப முக்கியமானது, ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. பொங்கி வர ஸ்டேஜில் அமர்த்திடணும். ரொம்ப கொதிச்சிச்சுன்னா கசந்துரும்னு அம்மா சொல்லுவாங்க. நான் ரசப்பொடி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் இந்த மெத்தடில் ரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.